வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு பதிவு. கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பாருங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் முக்கியமானதாக எனக்கு பட்டதுனால நான் சொல்கிறேன். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பரிவாகன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன். அந்த பரிவாகன் ஆப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு வருதுன்னா, நீங்கள் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டும்போது சிக்னலை மீறிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அபராத தொகையை செலுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில். நல்லா கவனிங்க, வாட்ஸ்அப்பில். அப்போ அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குரல் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரி வரதை தயவுசெய்து நீங்கள் டச் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் இதை டச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் பூரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் முடிச்சிட்டார். இது உண்மையாக பொய்யான்னு தெரில, ஒரு பக்கம் இருக்கட்டும். பரிவாகன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம மத்திய அரசு செயலி தான் இது. ஆப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செயலி தான் அது. இதில் என்ன விவரங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், வண்டிகள் அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பதிவு செய்யக்கூடிய அனைத்து வண்டிகளின் தகவல்களும் அதில் இருக்கும். பியூசின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது பழைய பியூசி அல்ல, அது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். இது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். இதுதான் பியூசிங்கிறாங்க. இது எப்போ பண்ணியிருக்கும், எது வரைக்கும் வேலிடாக இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் பூரா அதில் இருக்கும். இதுக்கு பேர் தான் பரிவாகன். சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய நகரங்கள் எல்லாம் சிக்னல்களில் தானியங்கி கேமரா வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சிக்னலை தாண்டி மீறி சிவப்பு விளக்கு வந்த பிறகு அந்த இடத்த கிராஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஃபோட்டோ படம் உங்களை பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு நேராக உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடும். அரசாங்கத்துக்கு சொந்தமான பரிவாகன் செயலியிலிருந்து வரக்கூடிய எந்த தகவலும் SMS அப்படின்னு சொல்லக்கூடிய குறுஞ்செய்தி வழியாக தான் வரும். உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வரவே வராது. இது முக்கியமானது. இந்த மாதிரி போலிகள் வர்றது வாட்ஸ்அப்புக்கு நேரடியாக வரும். இதான் அந்த மெயினான வித்தியாசம். ஆக மொத்தம் அந்த போல வரக்கூடிய எந்த லிங்கையும் தொடாமல் இருப்பது நமக்கு உத்தமம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது, பார்த்தது, என்னுடைய அனுபவத்தை எல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஆனால் இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு இதை பார்க்கக்கூடிய, இந்த காணொளியை பார்க்கக்கூடிய, இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் தான் இதுக்கு விடை சொல்லணும். எல்லாராலையும் சொல்ல முடியாட்டாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்கும்போது இதுக்கு விளக்கம் சொல்லலாம். இது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு சொல்லப்பட்டது. பரிவாகன் அரசு செயலியிலிருந்து வரக்கூடிய எந்த தகவலும் SMS மூலமாக மட்டுமே வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாட்ஸ்அப்பில் வராது அப்படிங்கிறார். வாட்ஸ்அப்பில் வந்தது தான் அவர் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. அதில் என்ன வித்தியாசங்கிறது நமக்கு தெரியல. எதாக இருந்தாலும் உஷார் தேக்கோ, அவ்வளோவா. இதாங்க என்ன விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். சாதாரண கருத்துக்களை விட இந்த விஷயங்களில் உள்ள உண்மையான, நுண்மையான, தெளிவான கருத்துக்கள் தெரிந்தவர்கள் தாராளமாக பதிவிடலாம், மற்றவர்களுக்கும் பயன்படலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.